யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவன் தவறாக அவன் மேல் குற்றத்தை சுமத்தினாலும் ஆண்டவர் அவனை அந்த கடுமையான ஒரு காலத்தின் வழியாக நடக்க தேவன் அனுமதிக்கிறார். 2 வருடங்கள் அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எல்லா விதத்திலும் உண்மை நான் கனப்படுத்துறேனே, எல்லா விதத்திலும் நான் நல்லா தானே நடக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில நீங்க எனக்கு தயவை பாராட்ட மாட்டேன்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். நம்மை போல பல விதத்துல அவர் சோர்வாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த 2 வருடங்கள் அவன் அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஆண்டவர் யோசேப்புக்கு கூட அறியாத விதத்தில் தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தார். இதுதாங்க உண்மை. சில நேரத்துல இதுதான் பலருக்கு புரிய முடியாத ஒரு பெரிய ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்ப செய்ய மாட்டேன்றார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்ப உடனடியாக எனக்கு விடுதலை தர மாட்டேன்றார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்கிற காரியங்களுக்கு இப்ப உடனடியாக பதில் வரமாட்டேன்றதுதான் பலருக்கு இருக்கின்ற பெரிய கேள்வி. சில நேரத்துல நாம் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய காலங்களை அறிந்திருப்பது அவசியம். தேவன் எல்லா காரியங்களுக்கும் காலங்களை நியமித்திருக்கின்றார். இந்த வசனம் பல இடத்துல தேவ வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறின பின்பதாக, காலம் நிறைவடைந்த பின்பதாக இது நடந்தது, அது நடந்தது. அப்படின்னா ஆண்டவர் எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா அவன் விரும்பின மாதிரி காரியங்கள் நடந்திருந்தனா யோசேப்போட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். அவன் அந்த பானபாத்திரக்காரன் சொல்லி போய் பார்வோன்ட்ட என்னை பத்தி சொல்லுப்பான்னு சொல்லி ஆண்டவர் அதை அனுமதிச்சிருந்தாருன்னா அவன் போய் பார்வோன்ட்ட சொல்லியிருப்பான். பார்வோன் சும்மா தலையதான் ஆட்டியிருப்பாரு. உடனடியாக யோசேப்பை அடுத்த நாளே வெளியே அனுப்பியிருப்பாங்க. யோசேப்பு வெளியே வந்தான்னு என்ன பண்ணிருப்பான் எனக்கு தெரியாது, என்ன பண்ணிருப்பான்னு. மீண்டும் ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பான். அதோடு அவருடைய கதை முடிந்திருக்கும். ஆனா யோசேப்பு விரும்பின விதத்துல ஆண்டவர் காரியத்தை செய்யல. ஆண்டவர் செய்தது இன்னும் அற்புதமானது. ஆண்டவர் அவனை 2 வருடங்கள் தாமதமாக அவனை காத்திருக்க வைத்து அவருடைய காலம் வந்த பின்பதாக யோசேப்பு வெறும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே மாத்திரம் போலங்க, சிறைச்சாலையின் குழியிலிருந்து பார்வோனின் அரண்மனைக்கு தேவன் அவனை கொண்டு போய் அழைத்து பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தி அந்த காரியத்தை ஆண்டவன் வாழ்க்கையில நிறைவேற்றின பின்பதாக முழு எகிப்து தேசத்திலேயே அந்த முழு தேசத்து 2வது அதிகாரம் உள்ள மனிதனாக தேவன் அவனை ஏற்படுத்தினார். தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நீங்க விரும்புவதை காட்டிலும், நீங்க கற்பனை பண்ணதை காட்டிலும் தேவன் ஒன்னும் சிறப்பா செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவரை நம்புகின்றவர்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருக்காக காத்திருக்கின்றவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் மீண்டும் பலன் பெற்றுக்கொண்டு ஓடுவார்கள். ஒருவேளை உலகத்துல காத்திருக்கின்றவர்கள் பலத்தை இழந்துடலாம். ஆனா தேவ பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது பலத்தை புதுப்பித்து தேவன் அவர்களுக்கு ஏற்ற காலம் வரும் பொழுது அவளுக்கு அவருடைய உயர்வை தந்து தேவன் தம்முடைய மகிமையை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார்.